தேடியும் அவர்களில் பலர் அடையாமல் இருப்பதன் காரணம் புறஜாதியாருடைய ரட்சிப்பா. புறஜாதியார்னா யாரு? அந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியில இருக்க அத்தனை பேரும் புறஜாதியார். அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஜோர்டான்ல இருந்தாலும் சரி, சிரியாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி. என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய அந்த ஆபிரகாம் என்று கூட அல்ல, யாருடைய, இன்னைக்கு கூட நம்ம பாடும்போது நம்ம பாடினோம்ல, இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் தேவன்னா யார்? இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேல் தேவன்னா யாக்கோபின் தேவன். கரெக்டா? இஸ்ரவேலின் தேவன் என்று சொன்னால் யார்? எப்படி? ஏன் இஸ்ரவேலின் தேவன்? இஸ்ரவேலின் தேவன் என்று சொன்னால் யாக்கோபு என்கிற மனுஷனை சந்தித்தவர் ஒன்று. யாக்கோபின் தேவன். யாக்கோபின் தேவன் யார்? ஆக்சுவலா அவனை சந்தித்தார் இல்லையா? ஒரு யாரு? ஈசாக்கின் தேவன். ரொம்ப சிம்பிள், ஈசாக்கின் தேவன். ஈசாக்கின் தேவன் யாரு? ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமின் தேவன் யாரு? தேராகின் தேவனா, பரலோகத்தின் தேவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றோம் ஈசாக்கின் தேவன். ஈசாக்கின் தேவன் நமக்கு தெரியுது ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமின் தேவன் யாரு? தேராகின் தேவனா தானே இருந்திருக்க வேண்டும். என்ன அர்த்தம் தெரியுமா இதுல? ஆபிரகாம் என்பவன் விக்கிரகாராதனை செய்கிற ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். அவனை ஆண்டவர் அழைத்து தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின போது அவன் அவரை ஏற்றுக்கொண்டான், விசுவாசித்தான். அவர் பாத்தீங்கன்னா தன்னை குறித்து சொல்லும்போது நான் ஆபிரகாமின் தேவன் சொல்றார். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து ஈசாக்குக்கு தன்னுடைய தேவனை குறித்து சொன்னான். ஈசாக்கு ஏற்றுக்கொண்டான். இப்ப யாரு? ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களுடைய தேவன். அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா அந்த வாக்கு தத்தத்தை பெற்று விசுவாசிக்கிற மனுஷனாக காணப்பட்டது யாரு? ஏசாவ் அல்ல, யாக்கோபு. அப்ப ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவனுடைய பேரை நீ எத்தன் கிடையாது, சீட்டன் கிடையாது, நீ திருடன் கிடையாது, இனிமேல் நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதான ஒரு மனுஷனாக உன்னுடைய சந்ததி எல்லாம் என்ன தேவன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? கர்த்தர் அவனை மாற்றினாங்க. 12 கோத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு எப்படி பாடுறோம் நம்ம? இஸ்ரவேலின் தேவன். அப்ப இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொன்னாலே பரலோகத்தின் தேவன் அர்த்தம். எப்படி? ஆபிரகாம் என்கிற ஒரு விசுவாசி ஏற்றுக்கொண்டபடினாலே ஈசாக்கின் தேவன், அதுக்கப்புறம் யாக்கோபின் தேவன், அதாவது இஸ்ரவேலின் தேவன் என்று அர்த்தம். அவர் வேற யாரோ கிடையாது, ஒரு தேசத்தின் தேவன் கிடையாது, அவர் பரலோகத்தினுடைய தெய்வம். சரி, தேடியும் அவர்கள், அதில் அவர்களிலே பலர், இந்த பலர் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன், அவர்களில் பலர் அடையாமல் இருப்பதின் காரணம், அதாவது ரட்சிப்பை, ரட்சகரை அடையாமல் இருப்பதனுடைய காரணம் புறஜாதி என்கிற மற்றவர்களுடைய, அதாவது உலகத்தில் காணப்படுகிற மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காகவா? ஏனென்று சொன்னால் 11வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. என்ன? ரோமர் 11:11, இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன், அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேலர்கள்ல பலர் கடின இருதயம் உடையவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கவில்லை என்று சொன்னால் புறஜாதிகளுக்கு ஒருவேளை ரட்சிப்பு போயிருக்காதோ அப்படின்னு நமக்கு தோணும்ல. அப்ப அவர்களுடைய அந்த தவறுதலை, அவர்கள் விழுந்ததை மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் என்ன பண்ணாரு? பயன்படுத்தி கொண்டார். அவ்வளவுதானே ஒழிய இப்ப எல்லா இஸ்ரவேலர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னால் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பே போயிருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப விரைவாய் போயிருக்கும். பாருங்க, இஸ்ரவேலர்கள்ல ஒரு சின்ன கூட்டம், அவர்கள் தான் சீஷர்கள். அந்த சின்ன கூட்டத்துல அப்போஸ்தலர்கள் கொஞ்சம் பேர் தான், 12 பேர், அதுலயும் ஒருத்தன் விழுந்துட்டான், 11 பேர் தான். இப்ப இவர்களை வைத்து தேவன் எப்படி தேசங்களை கலக்கினார் என்பதை நீங்க பாக்குறீங்க. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் போச்சுன்னு நீங்க. அப்ப இஸ்ரவேல் தேசம் முழுவதுமா ஏற்றுக்கொண்டு இருக்குமானால் எவ்வளவு விரைவாக இந்த காரியம் பரவி இருக்கும். அதனாலதான் பவுல் அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு, அதாவது அந்த பிசைந்த மாவுல முதற் பலன் பரிசுத்தமாக காணப்படுமானால் எல்லாமே பரிசுத்தமா இருக்குமா இல்லையா? அப்ப இவர்கள் பாத்தீங்கன்னா விழுந்தார்கள். அவர்களுடைய அந்த தவறுதலையும் விடுதலையும் பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணாரு? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் கொண்டு போனார். அப்ப மற்றவர்களை ரட்சிப்பதற்காகவே இஸ்ரவேலர்களை விழ பண்ணினாரா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? இவ்வளவு பொல்லாத காடாவா இருப்பாரு? அப்படி கிடையாதுல்ல. ஆனா இந்த வசனத்தை பார்க்கும்போது எப்படி தோன்றுகிறது? அவர்களுடைய அந்த விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள், அப்படி அல்ல, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு, அதை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டார் என்று அவர் சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் அதுதான்.